Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். உங்களை பட்சமாய் வரவேற்கிறோம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமாம், நம்ம ருசிக்கும் போது தான் தெரியும் ஆண்டவர் எவ்வளோ எனக்கு செஞ்சிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சுடுறோம். ஆமென். ஆனால் அவர் செஞ்ச நன்மைகளை ஒரு பக்கத்தில் எழுதிட்டு, நான் தான் போன வாரம் சொன்னேன், ஒரு பக்கம் எழுதிட்டு எனக்கு அனுமதிக்கப்பட்ட தீமைகளை ஒரு பக்கம் எழுதுனாக்கா அதில் 100ல் 1 தான் இருக்கும் தீமையா. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நன்மைகள் கோடான கோடி நன்மைகள். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அந்த நன்மைகளை எல்லாம் விட்டுருவோம். தேடி கண்டுபிடிச்சி எங்கே ஒரு ஓட்டை இருக்குன்னு பார்த்து நான் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை மறந்துடுவோம், கண்ட தீமைகளை மட்டும் ஞாபகம் வச்சுருப்போம். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சார். ஆனால் அது அவருக்கு நல்லா தெரியும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார்னு தெரியும். ஆனால் அவர் மனைவிக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இவ்வளோ நன்மை செஞ்சார, பரவாயில்ல, இதுலேயும் காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார்னு தைரியப்படுத்துகிற மனைவி இல்லை அவ. மனைவிமார் சகோதரிகள் பொதுவாக கணவனை என்ன செய்யணும்? தைரியப்படுத்தணும். ஆமாம். அதனால் ஆம்பளைகளும் மனைவிக்கு உற்ற துணையாக தான் இருக்கும். ஆனால் அவ நீ என்னத்துக்கு இன்னும் உயிரோடு இருக்க, செத்து தொலைஞ்சு போன்றதுக்கு பதிலாக என்ன சொல்கிறா, கூட ஒரு டைலாக் கூட, அந்த நீ நம்புகிற அந்த தெய்வத்தை தூஷிச்சு செத்துப்போ, சும்மா சாவாத அந்த தெய்வத்தை. அப்போதான் யோபு ரொம்ப அழகான தேவ மனுஷன் பாரு. யோபுவுக்கு நம்மளை மாதிரிலாம் அவர் ஒரு பரிசுத்தவான். அவர் அழகாக சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம நன்மையை பெற்றிருக்கும்போது தீமைகளையும். அப்போ அதுக்கப்புறம் அவன் ஒரு டைலாக் சொல்கிறான் பாருங்க, மனைவியை பார்த்து. நம்மலாம் சொல்லுவோம், போடி பைத்தியகாரி பேசுகிற மாதிரி பேச, மென்டல் மாதிரி பேசிக்க. இதை நம்ம சாதாவாக யூஸ் பண்ணுறது. அவர் சொல்லியிருக்கார், பைத்தியம் மாதிரி பேசாத, ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய நன்மைகள். அதில் ஒரு நன்மை தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது, நம்ம அபிஷேகித்தது, நம்முடைய பேர் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினது. இந்த அபிஷேகம் பெற்றதுனால தான் கிருபையும் வரங்களும் கனிகளும் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. உங்களுக்கு ஒரு நாளும் சந்தேகம் இருக்கக்கூடாது, ஆண்டவர் எனக்குள்ள கனிகளை வச்சிருக்கிறாரா. சந்தேகமே படாதீங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள கனி உள்ள வாழ்க்கை இருக்கும். அதை நம்ம இழந்துடப்படாது, அவ்வளோதான். அதே மாதிரி வரங்கள் எனக்கு இருக்கா. யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமோ அவங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் வரங்களை வைத்திருக்கிறார். நான் அதை தேடி கண்டுபிடிச்சி, ஆண்டவரே என்னை எதில் யூஸ் பண்ண போகிறீங்க, அதில் இன்னும் நான் வளரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாளந்தை கொடுத்துட்டு அப்படி தான் சொன்னார். அதை ரெட்டிப்பாக்குனவனை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், உண்மையும். ஆமாம், அவனுக்கு இன்னும் கூட கொடுத்தாரு. ஆமென். ஆனால் ஒன்றை வாங்கினவன் புதைச்சி வச்ச உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தண்டனை தான் கொடுத்தார். அப்போ நம்ம எதையுமே எனக்குள்ள ஒரு ஆண்டவர் ஒரு வரத்தை தந்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா அதில் இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசும்போது கொஞ்சம் புதுசு புதுசாக பாஷை வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா.
இப்போ சர்ச்சில் ஒரு ஊழியக்காரரோ இல்லை ஒரு விசுவாசியோ அந்நிய பாஷையை பேசுகிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இவங்க என்ன பேசுகிறாங்க, அதை நான் வியாக்கியானம் பண்ண எனக்கு கிருபைய தாங்க. ஹல்லேலூயா. அதை கேட்டு கேட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு படம் ஓடுற மாதிரி காட்டி தருவார். அவங்க பேசுகிறதோட அர்த்தத்தை கர்த்தர் உங்களை வச்சு சொல்லுவார். பின்னாடி இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, நீங்கள் முன்னாடி உட்காந்துட்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்லலாம், அல்லது அந்நிய பாஷையில் பேசுகிறதோட அர்த்தத்தை நீங்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் பட்சபாதம் உள்ள ஆண்டவர் அல்ல. எல்லார் மேலேயும் தன்னுடைய ஆவியை வைக்கும்படி விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் அந்த பலன் நம்மளுக்குள்ள வரும். ஆமென். பேதுரு, சீஷர்கள், இயேசுவின் தாயாகிய மரியாள் எல்லாரும் பயந்து போய் இருக்கும்போது தான் பயந்து போய் இருக்கிறாங்க யூதர்களுக்கு. ஐயோ, நம்மளையும் இயேசுநாதரை கொன்னுட்டாங்க, இனி நம்மளையும் கொன்னுடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வரும்போது தான் மேல் வீட்டறையில் ஏறி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்களெல்லாம் நிரப்புன உடனே அவங்களுக்குள்ள இருந்த பயமெல்லாம் நீங்கி போச்சு. ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள இருக்கிற பயமெல்லாம் நீங்கி போகணும்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற பயங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பயம் போன உடனே தான் அதுவரை பயந்து நடுங்கின பேதுரு கூட ஒரு 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 பெண்ணுக்கு முன்னாடி இயேசுநாதரை மறுதளிச்ச பேதுரு கூட ஒரு தில்லு வருது பாருங்க. எப்போ வருது? அந்த அபிஷேகம் வந்தோடனே, ஆவியானவர் உள்ள வந்தோடனே, ஐயோ, அவர் நினைச்சிருப்பார், நானா இந்த லேடிக்கு முன்னாடி ஆண்டவரை மறுதளிச்சேன். ஹல்லேலூயா. அவ்வளோ வல்லமையான ஒரு பிரசங்கத்தை பண்றார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மிக 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 முக்கியம். மறந்துடவே கூடாது. நம்ம ஒரு சின்ன சர்ச், ஒரு குட்டி சர்ச்சாக இருக்கலாம், ஆனால் இந்த சர்ச்சில் உள்ள ஒருத்தர் கூட பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் இருக்கக்கூடாது. இந்த வரங்களுடைய பெயரே என்னன்னு தான் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியின் வரங்கள். இந்த வரங்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிச்சயமா கிரியை செய்யணும். ஆமென். ஆவியின் வரங்கள் நம்மளுக்குள்ள கிரியை செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும். இருந்தால் தான் வரங்கள் கிரியை செய்யும். இல்லாட்டி ஏதோ ஒரு மந்திரவாதி கூட ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவான், ஏதோ ஒரு சாமியார் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவான். அதனால அது வரங்கள் இல்லை, அது வேறு விதமாய் சொல்லப்படும். ஆனால் இயேசு நமக்கு கொடுக்குற அந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் நமக்குள்ளே இருக்குமானால், உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன் நமக்குள்ளே இருக்குமானால், நிச்சயமா அந்த ஆவியின் வரங்கள் நம் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை 9 வரமும் எனக்குள்ள இருக்குமானாக்கா அதை நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுக்கிறாருனாக்கா சிலருக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். குதிரைக்கு ஏன் கொம்பை கொடுக்கலன்றது அவருக்கு தெரியும். கொடுத்தாக்கா அது இருக்கு, அது யாரையும் வாழ விடாது பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பொதுவாகவே இந்த வரம் நம்மளுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டுனாக்கா ஒரு 3 ஜியை நம்ம விட்டுறணும். என்னெல்லாம் ஜி சொல்லுங்க பார்க்கலாம். அது ஊழியக்காரனுக்கு முக்கியமாக தேவை, விசுவாசிக்கும் தேவை. என்ன தேவை? க்ளோரி. அதான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கனத்தை நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. அப்படின்னாக்கா பெருமை எனக்குள்ள, ஒரு வரம் எனக்குள்ள கிரியை செய்யுதுன்னாக்கா, ஆஹா, நானாக்கும் ஜோம் பண்ணினேன், நான் ஜோம் பண்ணியாக்கும் இவனுக்கு விடுதலை வந்தது, அது எனக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த பெருமை, நானாக்கும் நல்லா பிரசங்கம் பண்ணினேன், நானாக்கும் நல்லா ஜெபம் பண்ணினேன், நானாக்கும் இந்த ஆத்மா உள்ள கொண்டு வந்தேன், இது என்னது? பெருமை இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசியானாலும் ஒரு தேவ ஊழியனானாலும் அவனுக்குள்ளே பெருமை இருக்கக்கூடாது. அந்த க்ளோரி ஜி. ஹல்லேலூயா. 2வது கோல்டு. கோல்டுனா பணத்தைன்னு நம்ம வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. அது ஒரு பணம். பணத்துக்கு மேலே ஆசை, அது விசுவாசினாலும் சரி தான், ஊழியக்காரனுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் ஊழியம் செஞ்சு ஆகணும். இந்த சபையில் உள்ள எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஏன்னா ஊழியம் செய்யறதுக்கு வழி இல்லையா பிரதர், என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தரேன், அதை உண்மையாக உத்தமமாக நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா.
நீங்க உங்களுக்குள்ள என்ன வரம் இருக்குன்னு சொல்லுங்க, அதற்கேற்றபடி நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஏதோ ஒன்ற பணத்துக்காக ஆதாயத்துக்காக நம்ம செய்யக்கூடாது. ஆமென். கேயாசி எலிசா அந்த நாகமான்கிட்ட சொன்னான், நீ போய் அந்த யோர்தான்ல 7 தரம் முங்குன்னு சொல்லிட்டார். அப்ப நாகமான் சொன்னா, என்னய்யா எங்க ஊர்ல இல்லாத ஆப்னாவா அந்த யோர்தான் என்னமோ என்னமோ ஒரு நதி பேரெல்லாம் அவன் சொல்றான் பாருங்க. இந்த நதியெல்லாம் எங்க ஊர்லயும் ஓடுது. நீ முங்க சொன்னா நான் அங்க போய் முங்கிடுவேன். இங்க போய் யோர்தான்ல தான் முங்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. ஆனாலும் அந்த கூட உள்ள ஒரு வேலைக்காரன் சொல்றான் பாருங்க, அவர் என்ன ஒரு பெரிய ஹார்டான காரியத்தையா சொல்லிட்டாரு. ஆத்துல போய் முங்கிட்டு போ. என்னப்போ நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேர் ஞான ஸ்நானம் எடுக்கிறதே பெரிய கஷ்டம். முங்குறதுக்கு மனசே வரமாட்டேங்கி பாருங்க. முங்குனாதான் அடிப்படை, அப்புறமா தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர்னால மூழ்கடிப்பார். ஹல்லேலூயா. ஆனா அவனை அப்படி அவன் மூழ்கினா ஒரு சிறு பிள்ளையின் சரீரம் போல மாறி போனது குஷ்டரோக சரீரம். அவன் எலிசாவுக்கு நன்றி சொல்ல வரும்போது அவன் பணத்தை எல்லாம் கொடுக்குறான், எலிசா வாங்கல. ஆனா அவன் வேலைக்காரன் என்ன செய்யறான், பின்னாடியே போய் கையை நீட்டிட்டான். நீட்டினோன்னு என்ன வந்துட்டு, எப்பவுமே நமக்கு பெருமை இருக்கக்கூடாது. நானாக்கும் ஜோம் பண்ணோன்னு எல்லாம் நடக்கு. நான் பிரசங்கம் பண்றேன் எப்படி தெரியுமா இருக்கும், நான் பாட்டு பாடுனா எப்படி தெரியுமா இருக்கும், நான் அப்படியே எல்லாம் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டா எப்படி தெரியுமா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆவியை பெற்றவனுக்குள்ள இருக்கக்கூடாது. 3வது, எதிர்பாலரிடத்துல உள்ள அந்த ஒரு ஈர்ப்பு. அது பெண்ணை குறித்து ஆணுக்கோ, ஆணை குறித்து பெண்ணுக்கோ. சர்ச்சில் வந்துட்டு இருந்துட்டு அந்த சிந்தனை வந்தா விளங்கவே முடியாது. எந்த இடத்துலையும் கர்த்தர் நம்மளை உயர்த்த முடியாது. கர்த்தர் என்னை பயன்படுத்தணும், என்னை உயர்த்தணும்னாக்கா இங்கே இருக்கிறது என் ரைட்டில் இருக்கிறவங்க எனக்கு தாயாக இருக்கலாம், எனக்கு சகோதரியாக இருக்கலாம். என் லெஃப்டில் இருக்கிறவங்க எனக்கு தகப்பனாக இருக்கலாம், இல்லை என் சகோதரனாக இருக்கலாம். இவ்வளோதான். இதை விட்டு வேற ஏதாவது ஒரு எண்ணம் வந்துதா அவன் தொலைஞ்சான்னு அர்த்தம். நமக்குள்ள வரங்கள் கிரியை செய்யணும்னா நம்மளை ஃபுல்லாக சரண்டர் பண்ணணும். தெய்வமே, நான் உங்களுக்கு அடிமை, நான் என்னால் ஒன்றும் கூடாது, உம்மால தான் எல்லாம் கூடுமாண்டவர். அந்த பெருமை, பணம், புகழ், அந்த எதிர்பாலர் இடத்துல அதை பெண்ணுன்னு சொல்லுவோம் நாங்கள், கேர்ள், 3 Gs. ஸோ இது இல்லாமல் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். நம்ம சொல்லணும், சாமி எனக்குள்ள இந்த சிந்தனைகள் இந்த எண்ணங்கள் இல்லாமல் கர்த்தர் என்ன பயன்படுத்தணும் ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நான் சொன்னேன் போன வாரத்தில், இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி இதான் உங்களுக்கு கடைசியாக அந்த வரங்களில் நான் போதித்து கொண்டு வருகிறேன். அற்புதங்களை செய்யும் சக்தி. நான் பெரிய டீச்சரானாக்கா எனக்கு டீச்சிங் எல்லாம் தெரியாது. ஆனால் தெய்வம் எனக்கு ஏதாவது ஒரு வெளிப்பாடை கொடுத்தா நான் அதை வச்சு உங்களோட நான் பேசிட்டு போக விரும்புகிறேன். சில நிமிடங்கள் தான். ஹல்லேலூயா. அந்த அற்புதங்களை செய்கிற சக்தியில் போன வாரத்தில் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். மோசேயினுடைய கோல் என்ன செஞ்சுதான் அற்புதங்களை செஞ்சு. மோசே மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சார். அப்போ மோசே ஏன் அப்படி கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார்னாக்கா, அவனுக்குள்ள இருந்த ஒரு பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவன் தேவ தரிசனத்தை பெற்றவர். ஆமென். பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு தரிசனம் இருக்கா? கடவுள் உங்க கூட பேசியிருக்காரா? நீங்க கட்டாயம் வரங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். அவன் அந்த கோலை போட்டோன்னா பாம்பா மாறுது. பாம்பா மாறினோன்னா அவனோட மந்திரவாதிகளோடதும் அவன் சொல்றான், இது சீப் மேஜிக்கு, இதை பண்ணிடலாம், அதையும் செய்யறானுங்க. ஆனா கடைசியில பாம்பு அந்த கோல்களை விழுங்குச்சா, கோல் பாம்பை விழுங்குச்சான்னு நான் இதுவரை தெரியாம ரொம்ப பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் இந்த பாம்பு அந்த கோல்களை விழுங்கியது, ஆனா எதுதான் விழுங்குச்சுதாமா? அதுக்கு என்ன உயிரா இருந்தது? கர்த்தர் எதை கொண்டும் அற்புதம் செய்வார். உயிரே இல்லாத ஒரு கோலை வச்சு மற்ற எல்லா கோலையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு. அதனால நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப குவாலிஃபைட் இல்லை, கர்த்தர் யாரை கொண்டும் அற்புதம் செய்ய அவரால் முடியும்.
ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கோலை கொண்டு அற்புதம் செய்தார். எல்லா கோல்களையும் அது விழுங்கி போட்டது. ஆனா கோல் அப்படியே தான் இருக்குது, ஒண்ணுமே தெரியல. மலம்பாம்பு ஒரு சின்ன ஒரு பூனைக்குட்டியை விழுங்கினாலே என்ன செய்யுது? வளைஞ்சு நெளியுது. ஆனா அது ஒண்ணுமே தெரியல பாருங்க. அப்ப கர்த்தருக்கு யாரை கொண்டும் அற்புதம் செய்ய வைக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரெண்டாவது ஒரு குவாலிஃபிகேஷனை பார்க்கலாம். அதையும் கூட நான் உங்களுக்கு போன வாரத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். யாரு? யோசுவா. யோசுவாவை கொண்டு ஆண்டவர் அந்த எதை நிறுத்திடுறாரு? சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துறாரு. வேற எதை நிறுத்திடுறாரு? ஓடி வர்றத எதை நிறுத்தினாரு? டக்குன்னு சொல்லண்டாமா? யோர்தான். யோர்தான் தண்ணி எப்படி நின்றுச்சாமா? குவியலா நிற்கிறான். தண்ணிக்கு தன்மை என்ன? ஓடும். அது எப்படிம்மா குவியலா நிற்கும்? அதான் அற்புதம். அதான் ஜாஷுவா மூலம் கர்த்தர் செய்த அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்த நினைச்சிட்டாக்கா அற்புதங்களுக்கு அளவே இருக்காது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்குள்ள அந்த கிருபை வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். கர்த்தர் நம்மளை பயன்படுத்த விரும்புறார். அவர் எவரையும் அவரால் பயன்படுத்த முடியும். நான் விட்டு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. இந்த யோசுவா விட்டு கொடுத்தான். ஆண்டவரே, நான் அவனோட ஸ்பெஷாலிட்டி நான் என்ன சொன்னேன்? அவன் அந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தின் மேல அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. அதை விட்டு அவன் விலகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்தின் பேர்ல நமக்கு ஒரு கரிசனை இருக்கணும் பாருங்க. உங்களுக்குள்ள வரத்தை கர்த்தர் தருவார். தேவனுடைய வீட்டின் பேர்ல உள்ள கரிசனம். மோசே ஊழியக்காரன், அவன் போயிட்டான். அவன் பொஞ்சாதி பிள்ளைய பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா ஜாஷுவா அங்க இருக்காரு. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தோடு பிரியவே இல்லை. அப்ப ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் சொன்னேன், தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். மூன்றாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே மழையும் பெய்யாதிருக்கும் என்று நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அந்த இதுக்கு பிறகு, பெய்யாதிருக்கும்க்கு பிறகு, என்றுக்கு பிறகு, இப்ப எல்லாம் படிப்போமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ராபின்சன். அதுல நீங்க அண்டர்லைன் பண்ணி நான்ன்றத உங்க பேரை போடுறதுக்கு தில்லு இருந்தாக்கா எழுதி வைங்க. ஓகேவா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ராபின்சன், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க பார்க்கலாம். உண்மையாலுமே நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி தான் நின்னியலா? அன்னைக்கு நான் யாருக்கு முன்னாடி நிக்கிறேன்? காலையில் எழும்பி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறவனா இருக்கணும். அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சார். பெரிய எலியா தீர்க்கன். அவருக்கு மனுஷனுக்கு முன்னாடி நின்று பழக்கம் இல்லை போல. ஆண்டவர் அவனை அனுப்புனா கூட எங்கேயாவது கேரி தாத்துக்கிட்ட போயிரு, அங்க போயிரு, இங்க போயிரு, எங்கேயாவது ஆள் அரவமற்ற இடத்துல அனுப்புற. அப்படி அனுப்பணுமா? நீ நல்லவன் மூஞ்சிலே முழிக்கப்படாதுடா. ஏதாவது ஒரு விதவை இருக்கா பாரு, பஞ்சத்துல அடிபட்ட வீட்டுக்கிட்ட போ. ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை அப்படி அனுமதிப்பார். இதுல உண்மையா இருக்கான்னா பார்ப்பார். அப்புறமா தான் கொஞ்சம் ஐஸ்வர்யம் எல்லாம் வரும். அதெல்லாம் மறக்க முடியாது. கர்த்தர் ஆரம்பத்தில் அப்படிதான் வைப்பார். நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன் ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க பிள்ளை தான், ஆனா எல்லாம் பஞ்சமாவே இருக்கு. நீ கடந்து போ, பின்னாடி ஒன்றை கொண்டுதான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைமைகள் உனக்கு நன்மையாக மாறும்படியாகவே இந்த எலியா என்பவன் அழகா சொல்றான், நான் யாருக்கு முன்னாடி நிக்கிறவன்?
நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவரோட குவாலிஃபிகேஷன் வேற ஒன்றும் கிடையாது, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி நின்ன எலியா தான் ஜெயிச்சான். அல்லேலூயா. அவருக்கு எந்த காரியமும் தேவைப்படலை. எல்லா அற்புதங்களும் வாயினால சொல்றான். என்னுடைய வாயின் வார்த்தையினாலே அன்றி மழையும் பெய்யாது. இந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அவனோட பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறது. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறது. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறேன்னா, இல்லை காலைல எழும்பி ஃபோனை அட்டன் பண்ணிட்டு எங்கேயோ ஓடிடுறேன்னா, இல்லை வேற ஏதோ வேலையில் மூழ்கிறேன்னா, நான் தயவு செய்து சொல்கிறேன் உங்களுக்கு, தயவு செய்து காலையில் எழும்பி கொஞ்சம் கர்த்தருக்கு முன்னாடி இருக்க பழகிடுங்க. ஆமென். இவ்வளோ சரீரம் நமக்கு ஒத்துழைக்காதான், முடியலையா கட்டில் புரண்டாவது தோத்திரம் பண்ணுங்க, அப்புறம் எழும்பி உட்காருங்க, அப்புறம் அதுக்கிட்டே முட்டியை போட ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. உங்கள் வாஞ்சைகளை விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கே போகிறதுனாலும் ஆண்டவருக்கு முன்னாடி இருந்துட்டு தான் போகணும். ஒரு பைக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுனா கூட, ஆண்டவரே என் முன்னே நீங்கள் போங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் முன்னே நீங்கள் போங்க ஆண்டவரே. உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். ஒரு காரை எடுக்கிறோம், ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு முன்னாடி. அப்போ அவர் எனக்கு முன்னாடியே இருக்கிறார் எப்பொழுதும். ஆமென். அப்போ நான் என்னோட மூன்றாவது குவாலிஃபிகேஷன், வரங்கள்னால கர்த்தர் என்ன கிரியை என்ன நடத்தணும். எலியா செஞ்ச அற்புதங்கள் ஏராளம். நான் உங்களுக்கு எதையுமே நான் சொல்ல வேண்டியதில்லை. வானத்திலிருந்து நெருப்பு இறக்கணும்னா இறக்கிறார். அவன் அந்த பலியை செலுத்துறதுக்கு காளைகளை கொண்டு வந்து வைக்கும்போது, சரி முதல்ல யார் பலி செலுத்துறதுன்னு அவன் கேட்குறான். கர்மேல் பர்வதத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு, அவங்க பாகால் தீர்த்த சிலையும் கொண்டாந்து வச்சுட்டு கேட்குறான், யாரு? அவன் சொல்கிறான், நாங்கள் முதல்ல பண்ணுறோம். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பலியை போடுறான் பாருங்க. ஆனால் பலியை போட்டு ஒன்றுமே நடக்கலை. என்ன நடக்கலை? ஒன்றுமே நடக்கலை. நத்திங். ஒன்றும் நடக்கலை. அப்போ தான் அவன் என்ன செய்கிறான்? தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கிறான்? கையில் இருக்கிற கத்தியை வச்சு தன்னை கீறிக்கிறான் பாருங்க. அடிக்கிறான், தன்னைத்தானே கத்தி எடுத்து கீறிக்கிறான். என்னன்றான்? பாகாலே எங்களுக்கு பதில் கொடு, அக்கினியை அனுப்பு. ஒண்ணுமே நடக்கல. எலியா பயங்கர நக்கலான மனுஷன் போல் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? நீங்க அதை போய் படிங்க வீட்டில் போய். அந்த சரித்திரத்தை இந்த 17ஆம் அதிகாரத்துக்கு பிறகு படி. அவர் சொல்லுவாரு, நீ கூப்பிடுற கடவுள் தூங்கிட்டு இருப்பாரு, சவுண்டு காதுல விழாது. அப்புறம் சொல்லுவாரு, நீ போய் அவன் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாரு. ஒன்று முதல்ல போய் எழுப்பு, அப்புறம் மார்க்கெட்டுக்கு நம்ம போயிருப்பாரு. பாரு என்னெல்லாமோ நக்கல் அடிக்கிறாரு பாரு. ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஒரு இடத்துல அக்கினி வரணும்னாக்கா அக்கினிக்கு எதிரது தண்ணி. இவர் தண்ணியும் ஊத்திக்கிட்டு இப்ப ஒரு சின்ன குட்டி ஜெபம் தான் பாருங்க. ஏன்னா அவர் யாருக்கு முன்னாடி நிற்கிறவர்? தேவனுக்கு முன்பாக நிற்பவர். வேற அதில் சீக்கிரட்டே கிடையாது. வேற இவர் என்ன பெரிய ஜெபம் பண்ணிட்டாரா? 1 மணி நேரம் 3 மணி நேரம் உபவாசம் போட்டாரா? இல்லை 3 நாள் உபவாசம் போட்டாரா? நம்ம கூட சில நேரம் நினைக்கிறோம் பாருங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாதான் இயேசுநாதர் இந்த ஜெபத்தை கேட்பாரு, ரொம்ப நாள் உபவாசம் இருந்தால் தான் கேட்பாரு. இல்லை, அதுக்கு ஒவ்வொரு ரீசனை கர்த்தர் வச்சிருக்கிறார். சில பிசாசு, இந்த ஜாதி பிசாசு உபவாசம் ஜெபம், சிலதுக்கு ஒரு குட்டி ஜெபம். இயேசுநாதர் ஜெபத்தை கூட பார்த்தாக்க ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணாருன்னு இருக்கும். ஆனால் சின்ன ஜெபம், அந்த ஜெபத்தில் அற்புதம் நடந்துடும். இங்கே எலியா சொல்றாரு, ஆண்டவரே என்னை கேட்டார், கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். தேவ மனிதன் அந்த கேட்கும்போது ஆண்டவர் அவருக்கு பதிலை கொடுக்குறார். வானத்தில் இருந்து அக்கினி வருது, பலியை பட்சித்து போடுது, தண்ணியெல்லாம் நக்கி போடுது. அவனுக்கு இருந்த அந்த ஒரு பவரை பாருங்க. கிளடு வயசு சொல்றான், ஒருத்தனையும் மிஞ்ச விடாத அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் தெய்வமானால் அப்படித்தானா? இல்லை, என்ன கர்த்தரே தெய்வம்னு ஜனங்க சொல்லும்போது அவன் சொல்றான்,
நோக்கி ஒருத்தனும் தப்பிடப்படாது, எல்லாத்தையும் வெட்டி கொன்னுட்டு போறான். ஒரு சின்ன ஒரு சலசலப்பு காஞ்சி ஓடி போறான். ஆனா இவ்வளோ அற்புதங்களை அதுக்கு பிறகு மழையை வர வச்சதும் அவரு தான், அற்புதங்களை நிகழ்த்தினதான் அதுதான். அற்புதங்களை செய்யும் சக்தி என்னும் இந்த வரம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க யாரை பத்தி ரொம்ப அதிகமா பார்க்கலான்னா மோசே, இந்த எலியா. அதனால தான் நான் எல்லாரையும் சொல்லல, இவங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு நான் போயிடுறேன். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள மோசேக்குள்ள இருந்த அந்த தேவ தரிசனம், ஜாஷுவாவுக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய ஆலயத்தின் மீது இருந்த அந்த ஒரு பற்றுதல், இந்த எலியாவுக்கு எப்பவுமே நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவன் என்கிற அந்த ஒரு தில்லு, ஒரு தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அப்படித்தான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்னதுனால தான் அவன் அப்படி அவ்வளோ தைரியமா இருக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஆண்டவருக்கு முன்னாடி தான் பழகணும். அந்த ஜெப வாழ்க்கையை விட்டுறவே கூடாது. சிலருக்கு மேலே பார்க்குற பழக்கமே இல்லை, ஆண்டவரை பார்க்குற பழக்கமே இல்லை, கீழேயே இன்னைக்கு எழும்பிட்டோம், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன, இன்னைக்கு கடன்காரனை எப்படி சமாளிக்கிறது, டியூட்டியில் எப்படி சமாளிக்கிறது, இதே சிந்தனையாகவே இருக்கப்படாது. தேவ முகத்தை பார்க்கணும், தெய்வத்துக்கு முகத்தை பார்க்கணும். பன்றி பார்த்துருக்கீங்களா? பன்றி, பிக், அது என்னைக்கா வானத்தை பார்த்துருக்கணும்? அது எப்படி சாகும்போது பார்க்கும்? எவனோ 2 பேர் கட்டி இப்படி தூக்குவான். எப்படி கட்டுவான் அவன்? 4 காலையும் தூக்கி கம்பில் கட்டிட்டு இப்படி தூக்குவான். அப்போ அது இப்படி பார்க்கும். நமக்கு அப்படி நிலைமை வரக்கூடாது, நம்ம அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னாக்கா, உயிரோட இருக்கும்போதே மேலே பார்த்து பழகிடும். அவர் முகத்தை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு பாருங்க, காலில் எழும்பி கர்த்தருடைய முகத்தை தரிசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுநாதர் உலகத்தில் இருக்கும்போது 5 அப்பம் 2 மீனை வச்சுட்டு என்ன செஞ்சாராம்? நான் சொல்றேன், ஏசப்பாவுக்கு அற்புதம் நடந்ததே மேலே பார்த்ததுனால தான். இல்லைன்னு சொல்லுங்க. சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு வந்துட்டு இப்போதான் எல்லாம் ஏடிஎம் ஆகி போச்சு, பாதி பணம் அங்கேயே கிடக்கு. நான் சொல்கிற பழைய காலம். வந்துட்டு ஆண்டவர் ஏசப்பா கூட தனியாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப விரும்பினார். உங்களுக்கு தெரியுமா, மத்தேயு 14 அதிகாரம் தானே, 5 அப்பம் 2 மீன் எடுங்க பார்க்கலாம், வேகமாக வாங்க பார்க்கலாம். 14 20க்கு மேலே வாங்க பார்க்கலாம். 22 இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் இதை நீங்க அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எத்தனை பேருக்கு கொடுக்குறாரு? 5000 பேருக்கு கொடுக்குற அற்புதம் நடக்குது பாருங்க. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. எத்தனை மீன் தான் இருந்தது? 2 மீன் தான் இருந்தது. ஆண்டவர் எதை எடுத்தாலுமே என்ன செய்வாராம்? அதில் நீங்கள் முன்னாடி படிச்சிங்கன்னா இருக்கும், வானத்தை அண்ணாந்து. எல்லாத்துக்கும் வானத்தை தான் பார்க்கணும். ஏன்னா அவர் மேலே இருக்கிறார், ஆண்டவர் மேலே இருக்கிறாருப்பா. பூமிக்குரியவன் நான் அல்ல, நான் வானத்துக்குரியவன். இந்த மேனி எதுக்குரிய மேனி? வானத்துக்குரிய மேனி. பூமியில ஒருவேளை விதைக்கப்பட்டாலும் மேனி அங்கதான் போகுது. ஒரு நாள்ல இயேசுராஜா வருவார், நான் மறுரூபமாக்கப்படுவேன், அவரை போல இருப்பேன். அவர் இருக்கிற இடத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்? அதனால நான் அவரை மாதிரி இருக்கணும்னாக்கா அவரை தான் பார்த்துட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. பூமியவே பார்த்துட்டு இருக்காதீங்க. என்ன சம்பாத்தியம், ஐயோ அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், சும்மா இந்த கோழி மாதிரி கீழவே கிண்டி கிளறின்னு இருக்காதீங்க. பருந்து மேலே பறக்க ஆசைப்படுமா? நான் உங்களுக்கு முன்னாடி கதை சொல்லியிருக்கேன், நான் கதையெல்லாம் சொல்ல விரும்பலை, நேரம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கீழையே கிண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சம் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். கோழிக்கு கூடவே இருந்த ஒரு கழுகு குஞ்சு அது பார்த்தது, கோழி குஞ்சு இப்படி தான் இருக்குது. திடீர்னு பார்த்தாக்கா ஒரு நாள் கழுகு என்ன செய்யுது, ஐயோ நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லையே, மேலே ஒரு கழுகை பார்த்துது, நான் அங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் அதை மாதிரியே இருக்கிறேனே,
நான் பறக்க வேண்டிய ஆள் இல்லை. நான் ஏன் இதை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கிறேன்? உலகம் உலகம் உலகம். எப்ப நீ இயேசுவை தேட போற? உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து ஒளிந்து. இது கிண்டி கிண்டி இருந்த உடனே இது பார்த்தது, இது கீழே கிண்டுது. ஆனா மேல ஒண்ணு என்ன மாதிரி பறக்குதே, என்ன மாதிரி அழகா இருக்குதே, என்ன மாதிரி கண்ணு இருக்குதே, என்ன மாதிரி சிறகு இருக்குதே. ஆனா இதுக்கு என்ன மாதிரி சிறகு இல்ல, என்ன மாதிரி மூக்கு இல்ல, என்ன மாதிரி கண்ணு இல்ல. நான் ஏன் இதுக்கு கூட இருக்கணும்? நான் எங்க இருக்க பிறந்தவன்? நான் பறக்க பிறந்தவன். அல்லேலூயா. நீ இங்கேயே இருக்க வேண்டியவன் அல்ல. அது பார்த்தது இந்த கோழிகளுக்கு கூட இருந்தப்ப இந்த கோழி புத்தி தான் இருந்தது, இங்கேயே கிண்டி கிண்டி. திடீர்னு மேல அதை பார்த்த உடனேதான் ஆகா நாங்க போக வேண்டியதுன்னு பறக்க ஆரம்பிச்சது. மேல பறக்க 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 முடியுது, மேல போக ஆரம்பிச்சிட்டு அந்த உன்னதமான அனுபவங்கள்ல தான் போனோம். ஏசுநாதர் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சு அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து தோத்திரம் பண்ணிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. 2 மீன் தானே. எத்தனை மீனுங்க? எப்பா சொல்லுங்கப்பா, எத்தனை மீனுப்பா? 2 ஃபிஷ். இந்த 2 ஃபிஷ் எப்படிங்க இம்புட்டுக்கான பிச்சா கூட எத்தனை பேர் கொடுப்பீங்க? ஆனா திருப்தியா சாப்பிட்டாங்களாம். மீனுக்கு அந்த மீன் என்ன உயிரோட இருந்தது? அது குட்டி போடுற அளவுல குடலுக்குள்ள முட்டை எல்லாம் இருந்ததா? மீன் முட்டை சாப்பிட்டுருக்கீங்களா? வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், பெரிய மீனுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த இந்த மீனுக்கு உயிரே கிடையாது. அது எப்படி இங்க பெருகிட்டே இருந்தது? உயிரே இல்லை. அந்த தம்பிக்கு தாயார் அழகா ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்க, குடல் கிடல் எல்லாம் எடுத்து செதிலெல்லாம் வெட்டி. அந்த 2 தான். அது குட்டி போடுறது சான்ஸே கிடையாது. எப்படி பெருகிச்சு? அதான் என் ஆண்டவர். ஒண்ணுமே இல்லாதது, உயிரே இல்லாத கோலை கொண்டு பெரிய அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. வாயின் வார்த்தையினால யோர்தானின் வெள்ளத்தை குவியலா குவிச்சு வைப்பார். ஹல்லேலூயா. உயிரே இல்லாத மீனை பெருக பண்ணி 5000த்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு கொடுக்க வைப்பார். என்கிட்ட ஒன்றும் இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் போலதான் இருக்கலாம். கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு, கொண்டாடுங்க. ஆமென். என் தெய்வத்துக்கு தெரியும். அவருக்கு அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பங்கு எல்லாரும் கொடுத்துட்டு எல்லாரும் திருப்தியா சாப்பிட்ட பிறகு எவ்வளவு மிச்சம் எடுக்கிறாங்களா? 12 பேஸ்கெட் நிறைய எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க அதுல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 22ஆம் வசனத்துல 14:22 படிச்சீங்கன்னாக்கா ஆண்டவர் எல்லாரையும் துரிதப்படுத்துறாரு பாருங்க. அப்படிதானே போட்டிருக்குது. ஆமா. ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஏன் துரிதப்படுத்தினார் ஆண்டவர்? இவருக்கு ஒரே ஆசை, நானு எங்க அப்பாவுக்கு முன்னாடி இருக்கணும். ஐயா, இயேசுநாதருக்கே அப்பாவுக்கு முன்னாடி இருக்கணும்னு ஆசை இருந்தா நமக்கு இருக்கக்கூடாதா? ஆண்டவர் சாதாரணமா சொல்லல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாம் சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, எல்லாம் போங்க, எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு சீஷர்களை என்ன பண்றாரா? ஃபாஸ்ட், சீக்கிரம் ஏறு, போட்ல ஏறு ஏறு. அந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அவர்களை துரிதப்படுத்துறாரு. ஃபாஸ்டா போ. அவங்க கடல்ல போட்ல போறதுக்குள்ள ஆண்டவர் எங்கேயோ போயிட்டாரு. ஆண்டவர் போய் மலையில போய் தனியா இருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமை ஆண்டவர் கூட தன்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக இவ்வளவு அற்புதம் செஞ்சோன்னா அவருக்குள்ள என்ன வந்துடல? பெருமை வரல. ஐயோ எல்லாருக்கும் நம்ம கொடுத்தோமே, ஆளுக்கு ஒரு 50 ரூபா காணிக்க போட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டு காணிக்க போட்டிய நீட்ல எல்லாத்தையும் துரத்தி விடுறாரு. சீஷர்களை விசேஷமா துரிதப்படுத்துறாரு. போங்கன்ட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்றாரு பாருங்க. அங்க உட்கார்ந்துட்டு தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக இவங்க போன போட்டு என்ன செய்தான்? நடுக்கடலில் எதிர்க்க படவு நடுக்கடல்ல சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினால் அலைவு பட்டது. இத ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம என்ன நடந்துரும்? இயேசு அற்புதங்களை செய்யற ஆண்டவர்.
அவர் இதை பார்த்து இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் என்ன செய்யறாரு, மலையில இருந்து இறங்கி வந்து இப்ப மலையில எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்கிறாரு, தரையில எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்கிறாரு, அப்படியே கடலுக்கு மேல வந்துட்டு என்ன செய்யறாரு, நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் அழகா அந்த தண்ணிக்கு மேல நடந்து வரும்போது, ஆமென், நடந்து வர்றாரு. அதுல பார்க்கும்போது ஆண்டவர் அங்க தூரத்துல வர்றாரு. அதுல எத்தனாம் ஜாமத்துல போட்டிருக்குது, எத்தனாம் ஜாமம், 4ஆம் ஜாமம். அங்க கடல்ல எந்த வெளிச்சம் இருக்குது, ஒண்ணுமே கிடையாது. சுத்தி சுத்தி பார்த்தால் நீங்க நடுராத்திரி கடல்ல போய் பாருங்க, ஏதாவது போட்ல ஏறி, நான் போயிருக்கிறேன், ஒண்ணுமே தெரியாது. ஆனா கொஞ்சம் கரை கிட்ட வர வர சின்ன சின்ன சிம்னி மாதிரி விளக்குகள் தெரியும், போட்டுகள்ல இருக்கிற விளக்கு லைட் தெரியும். அப்ப அந்த காலத்துல அதுவும் இருந்திருக்காது, ஒண்ணும் இல்லை, பயங்கர இருட்டா இருக்கு, கும்மு இருட்டு, பயங்கர காத்து. இப்ப எங்க படகு அளவுப்பட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்யறாரா, நடந்து வர்றாரு. இவங்க சீஷர்கள் போட்ல உட்காந்து என்ன பண்றாங்க, ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கும்போது, என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கும்போது ஆண்டவர் நடந்து வர்றதை பார்த்தோன்னே இந்த போட்டு அமுந்துருமோன்னு ஒரு பயம். திடீர்னு பார்த்தா கடல்ல ஒரு உருவம் வருது. அப்படிதான் அங்க போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம். ஆவேசம்னா என்ன, ஐயோ ஐயோ பேய் வருது, பேய் வருது நம்ம சொல்றோம்ல. ஏசுனார் கூட இருந்தாங்க, ஆனா பேய கண்டு என்ன செய்யுது, பயம் வருது. ஆனா அபிஷேகம் பெற்ற பிறகு இல்லை, இதெல்லாம் அதுக்கு முன்னாடி தான். ஸோ அபிஷேகம் பெற்ற பிறகு பேய்கின்னு ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அப்புறம் நீங்கள் ஆண்டவர் பிள்ளையே இல்லை. உங்களை கழுத்தை எதுவும் வந்து அமுக்கக்கூடாது, நீங்கள் தான் அதை அமுக்கணும். உங்களை எதுவும் அமுக்கக்கூடாது, நீங்கள் தான் அதை அமுக்கணும். பைபிளை தலக்க மாட்டில் வச்சுருக்கக்கூடாது, அது உங்கள் நெஞ்சு மேலே இருக்கணும். எப்போ அது நிறைய படிக்கணும். தலக்க மாட்டில் வச்சுட்டு படுக்கிற பழக்கம் கூட அது அவ்வளோ நல்லா வச்சுக்கிறங்க, வேணாக்கா வேணான்னு சொல்ல, தப்பு கிடையாது. நான் கூட ரொம்ப வியாதி வந்து ஐயோ செத்துருவோம் போல இருக்கேன்னு பைபிள் எங்கே தான் இருந்தது, தலக்க மாட்டில் தான் இருந்தது. யாருக்கு பயம் இல்லை. இயேசுனார் நடந்து வர்றோன்னு ஆவேசம் கத்துறான் பாருங்க சீஷர்லாம். அப்ப ஆவேசம்னு கத்துன உடனே, பேய் பேய்ன்னு கத்துன உடனே ஆண்டவர் அவ்வளவு நேரம் எங்க தான் பண்ணார், அற்புதத்தை செஞ்சு முடிச்ச உடனே மனுஷனுக்கு முன்னாடி நிக்கல. நீங்க பார்த்துருக்கீங்களா நல்ல ஊழியக்காரங்களை எல்லாம், ஏதாவது அந்த மிராக்கிள் ஹீலிங் குருசேட் அது இது எல்லாம் பண்ணவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி முடிச்சோன்னா ப்ராஃபட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியக்காரங்க, முடிச்ச உடனே ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. நிறைய தேவ மனுஷர்கள் தங்களை மறைத்து கொள்ளுகிறார். ஆனால் சபை நடத்துகிற தேவ ஊழியக்காரன் மேய்ப்பன் வந்துட்டு மறைஞ்சிக்க முடியாது, மந்தைக்க கூட தான் இருந்தா ஆகணும். தீர்க்கதரிசி மறைஞ்சு போயிடலாம், சுவிசேஷகன் மறைஞ்சு போயிடலாம், யாரை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேய்ப்பன் அப்படி இல்லை, சூடும் பாடும் பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு ஜுரம்னு போகணும், ராத்திரி 2 மணிக்கு வவுத்து வலினாக்கா போய் என்ன செய்யணும், எண்ணெய் பூசி ஜோம் பண்ணத்துக்கு எண்ணெயை கொடுத்து நீ ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் ஜோம் பண்ணிட்டு வரணும். இதுக்கு தான் ஊழியக்காரன், இதுக்கு தான் மேய்ப்பன். ஆட்டுக்கு கூட படுத்திருக்கணும், ஆட்டுக்கு கூட தான் இருக்கணும். இல்லை என்னால் இப்போ வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு வேளை தூரம் இருந்துட்டேன்னா பரவாயில்ல, ஐயா வந்து ஒரு ஜோம் பண்ணா பரவாயில்லன்னா போகணும். அது போகிறது பார்த்து தான் போகணும். யார் இருக்கிறாங்க அந்த வீட்டில், நான் எத்தனை பேராக போகிறேன், இது ரொம்ப முக்கியம். சரி, அது வேற காரியம். அப்போ தேவ மனுஷங்க மறைஞ்சு தான் இருந்தாங்க. ஏசுநாதர் பாருங்க, அற்புதத்தை செஞ்சோன்னே எஸ்கேப் ஆகிட்டார், எல்லாத்தையும் விரட்டி அனுப்பிட்டு மலைக்கு மேலே போயிட்டார். நம்மளும் கூட வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தினால ஒரு நன்மை கிடைச்சிட்டுனாக்க உடனே தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தோம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இதனால வந்த கனமும் மகிமையும். ஒரு சின்ன ஜெபத்துல நான் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிட்டேன், கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டேன், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. முடிஞ்ச உடனே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, சிஸ்டர் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப உந்துதலா இருந்தது. ஓகே சிஸ்டர்னு யார்ட்டையும் கண்டுக்காம தோத்திரம் பண்ணிட்டு ஓடி வீட்டுல போய் முட்டிக்கால் போட்டீங்க, தப்பிச்சிட்டீங்க. அப்படியா, நல்லா இருந்ததா, ஆண்டவர் என்ன பயன்படுத்தினாரா, தோத்திரம் ஏசப்பா. அடுத்த நாக்கில் வார்த்தை வராமல் போடும், இல்லாட்டி கொஞ்ச நாள் பயன்படுவோம், கடைசியில் பிசாசு நம்மளை கொண்டு போயிடும். முடிஞ்சுதா மறைஞ்சிருங்க, தெய்வ சமூகத்தில் போய் உட்கார்ந்துருங்க, கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்துவார். ஆண்டவர் அப்படி தான் போனார், மறைஞ்சிருக்க போயிட்டார், மலைக்கு மேலே போயிட்டார். ராத்திரி வர்றாங்க, ஏசப்பா வர்றாரு, கடலுக்கு மேலே நடந்தோடனே எல்லாரும் பார்க்குறாங்க. எத்தனை பேர் போட்டில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் போட்டில் இருக்கிறாங்க, 12 பேர். யாரும் எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ பேய் பேய்
இதெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுறதுக்கு முன்னாடி தான். நீங்கள் சீஷர்கள்னு பேயின்னு பயந்துட்டாங்கன்னெலாம் வெளியில் போய் ஒன்றும் சொல்லிடாதீங்க. மேல் வீட்டறை அனுபவத்துக்கு முன்னாடி. இப்போ பேயின்னு எல்லாரும் பயந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. ஆமாம், என்னம்மா அதை என்ன போட்டிருக்கு? நான் தான், திடன் கொள்ளுங்கள், நான் தான். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, பயப்படாதிருங்க. உடனே தான் இருந்தது எத்தனை பேரு, கேட்டது எத்தனை பேரு? நீரே ஆனால்னு ஒன்லி 1%. 12 பேர்ல ஒருத்தன் மட்டும் கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். எத்தனை பேர் கேட்டாங்க? 12 சீஷர் கேட்டாங்களா? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரே வார்த்தை, வா. ஏசப்பாட்ட வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பேதுரு வான்னொன்ன பேதுரு எதை பத்தியுமே யோசிக்கல. யோசிக்காம இறங்குறான் பாருங்க, அவன் தான் தெய்வத்துக்கு கீழ்ப்படி. இவனுக்கு ஒண்ணு தெரியும், நான் நடக்க போறது எங்கதான் நடக்க போறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி செயல், இது என்னால முடியாது. ஆனா எனக்கு முன்னாடி யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்கிறாரு. அவர் என்ன நடக்க வைப்பாரு, அவரால முடியும். தப்பி தவறி உள்ள போயிட்டேன்னா கூட காப்பாத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் உடனே அவன் என்ன பண்றான்? வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்த முயற்சி தான் இருக்குது. இந்த அற்புதங்களை செய்யற சக்தி இப்படி நடக்கிறவங்களுக்கு தான். எனக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறார், நான் நடக்க போறேன், நான் செய்ய போறேன் அப்படின்னு யாருக்கு அந்த ஒரு எண்ணம் வருதோ, ஹல்லேலூயா, உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் செய்த அற்புதங்களை விட பேதுருவினுடைய கைகள்னால ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளோ அதிசயங்களை, அற்புதங்களை பேதுருவின் வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் செஞ்சார் பாருங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், கர்த்தர் அப்படியே முழுசா நம்பிட்டான். அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், எனக்கு முன்னாடி இயேசு. பேதுருவை பார்த்து மற்ற சீஷர்கள் சொல்லியிருக்கலாம், என்ன பீட்டர் நீ இப்படி பண்ணிட்ட, ஐயோ தண்ணிக்குள்ள இறங்கிட்டே பீட்டர். ஆனா அதுக்கேற்ற மாதிரி கீழே என்ன செய்யறாரு? கொஞ்ச நேரத்துல அடிச்ச காத்த பார்த்து பின்னாடி எந்த சூழ்நிலையிலையும் பின் வாங்கவே கூடாது. பின்னாடி திரும்பினோன்னா உள்ள அமிழ போறாரு. ஐயரேன்னு சொன்னோன்னா ஆண்டவர் தூக்கிட்டார் பாருங்க. நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அத்தனை அந்த போட்ல 12 பேர் இருந்தாலும் இந்த பேதுருவுக்கு மட்டும்தான் அந்த தில் இருந்தது. ஹல்லேலூயா, அந்த தைரியம் இருந்தது. இவன் சொல்லுவான், பின்னாடி சொல்லி இருக்கலாம், நீ போட்ல தான் உட்கார்ந்துருந்த, ஆனா நான் கடல் மேலேயே நடந்து போனவன்டா. ஹல்லேலூயா, என் ஆண்டவர் எனக்கு முன்னாடி இருந்தாரு, நான் கடல் மேல நடந்து வந்தவன். தெரியுமா உனக்கு? உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா கடவுள் கிருபையினால், ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நான் தண்ணீரின் மேல் நடந்தவன். கர்த்தர் நம்மளை தான் பயன்படுத்த போறார். அப்படி ஆசை உள்ளவங்களை தான் பயன்படுத்த போறார். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு?